இந்த அழகிய கண்ணே அப்படிங்கிற தலைப்பே முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம் ஒரு மியூசிக்கலான ஒரு தலைப்பு. என்னுடைய பையன்கிட்ட அந்த நடிப்பு திறமைங்கிறது எப்போ நான் பார்த்தேன்னா, அவன் ஒரு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவான். அந்த கோவப்படுறப்ப அவனுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சில பேர் கோவப்படுறப்ப பார்க்க அழகாக இருப்பாங்க. என்னடா கோவத்தில் கூட இவன் அழகாக இருக்கானே, கண்டிப்பாக இவனுக்குள்ள ஒரு திறமை இருக்கான், இவன் வந்து நடிச்சான்னா நல்லா இருக்குன்ட்டு அப்பயே மனசுக்குள்ளேயே நினச்சிருந்தேன். அதை அவன்கிட்ட நான் சொன்னதே இல்லை. அதே மாதிரி நான் வந்து அவனுக்கு அப்பா மட்டும் இல்லை, என்னுடைய மாணவர் ஸ்கூலில் என்கிட்ட படித்தார். அதனால் எங்கள் ஸ்கூலில் வந்து கலைவார விழான்னு ஒரு போட்டி நடக்கும். அப்போ வந்து பலகுரல் போட்டின்னு ஒரு போட்டி நடத்தினாங்க. அன்னைக்கே வந்து 11 வாய்ஸில் மேடையில் பேசி அன்னைக்கு எங்கள் பள்ளியிலேயே முதல் பரிசு வாங்கினான். அப்பயே அவன்கிட்ட வந்து ஒரு டேலண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு, ஆனால் ஒரு திரைப்பட நடிகனாகி ஹீரோவாவான் அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளோ குயிக்காக அது நடக்கும் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கனவை வந்து இவ்வளவு சீக்கிரம் நனவாக்குனதுக்கு மிக முக்கிய காரணம், அதே நான் சென்ட் மேரிஸில் வேலை செஞ்ச அந்த ஸ்கூலில் என் கூட மாணவராக என் கூட படித்த என்னுடைய அன்பு வகுப்பு தோழர் சேவியர் பிரிட்டோ தான் அவனை கதாநாயகன் ஆக்கினதுக்கு மிக முக்கிய காரணம். எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். லியோவோட பேசும்போதே ஒரு ஸ்பார்க் இருந்தது. நான் எப்போதுமே எல்லார்ட்டையுமே சொல்லுவேன், ஒரு மனிதன் வளர்வதற்கு ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். அந்த சந்திப்புலையே லியோட்ட ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட பார்த்தேன். லியோ சிவகுமார் மேல நம்பிக்கை வந்தது. விஜயகுமார் நல்லா எடுப்பார்னு எனக்கு தெரிஞ்சது. அது மூலமா நாங்க அடுத்து வந்து இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வந்தாலே நம்ம எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த சொல்ற மாதிரி நகைச்சுவை பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். கவுண்டர் அப்படி கொடுத்துட்டே இருப்பாரு ஸ்கிரீன்ல. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரி என்ன பண்ணாலும் ஒரு கலாய் கலாட்டான்னு நம்ம சினிமாவில் பார்க்கக்கூடிய ஒரு நபர். யாருன்னு கரெக்டா சொல்லட்டுமா டைரக்டர் சார்? இல்ல அவரேதான். அவரேதான். எல்லாருக்கும் வணக்கம். இப்படி ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஆடியோ லான்ஸுக்கு இப்படி ஒரு பெரிய செட்டப்புக்குள்ளே என்னையும் ஒரு விருந்தாளி அங்கே அழைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அழகிய கண்ணே இசை வெளியீட்டு விழா. இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர், இந்த விழாவின் நாயகன் NR ரகுநந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவங்க கூடவே சிங்க பிரியங்கா. ரொம்ப நல்ல கதைகள் எல்லாத்துக்கும் பின்னாடி உங்க பெயர் என்னைக்குமே இருந்திருக்கு, ஒரு ஆல்பம் எடுத்து பார்த்தா. ஸோ அந்த வகையில் அழகிய கண்ணே எவ்வளோ ஸ்பெஷல், அதை பற்றி சொல்லுங்க. பிரிட்டோ சாருக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் நான் வந்து மெயினாக ஒத்துக்கிட்டதுக்கு சீனு சார் ஒரு காரணம். நான் டைரக்டர் வந்து சீனு சார் தான் என்னை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அதனால் நான் அவருடைய பிரதர் வந்து முதல் படம் பண்ணுறாங்க அப்படின்னோடனே நான் எதுவுமே கேட்கல, உடனே ஓகே பண்ணிட்டேன். நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது. என்னென்னா ஒரு ரியாலிஸ்டிக்காக இருந்தது. அதாவது ஒரு 2 பேருடைய வாழ்வியல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு அந்த படம் பண்ணணும் அப்படின்றதுல முடிவு பண்ணிட்டேன். ஓகே, பியூட்டிஃபுல் சார். அதாவது உங்க படம் அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் பாடல்கள் அப்படின்னாலே அது கன்ஃபார்மா ஒரு ஹிட் ஆகும். நிச்சயமா. ஸோ அந்த வகையில இந்த படத்திலையும் ஜிவி பிரகாஷ் சார் பாடியிருக்காங்க. பிரியங்கா கூட பாடியிருக்கீங்க நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி என்ன இந்த பாட்டுக்கு சூஸ் பண்ணதுக்கு சாருக்கு, இந்த என்டையர் டீமுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. ரொம்ப அழகான ஒரு மெலடி அண்ட் ஜிவி சார் கூட பாடினது இன்னும் கூட ஸ்பெஷல். ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த பாட்டு பிடிக்கும்னு நம்புறேன்.